முடிவு காலத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போ இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம். இந்த காலத்தை குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இது கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம் என்பதற்கு என்ன அடையாளம்? மத்தேயு 24 அதிகாரத்தை நான் வாசிக்க சொன்னேன். நீங்கள் முதல் 14 வசனத்தை திரும்பவும் ஒரு முறை இன்றைக்கு வாசித்து பாருங்கள். நீங்கள் தனியாக அதை உட்கார்ந்து ஒவ்வொன்றும் வாசித்து கடைசி காலம், முடிவு காலம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் குறிப்பை எழுதி பார்த்தீங்கன்னா நிறைய விவரங்கள் தெரியும். அதுக்கான அடையாளங்களில் சில காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா, வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள் இந்த கடைசி காலத்தில். அப்போ தவறான உபதேசங்களை சொல்லி வேத வசனத்துக்கு தவறான விளக்கம் கொடுத்து வஞ்சகர்களாக செயல்பட்டு அநேகரை தவறாய் நடத்துகிற மக்கள் எழும்புவாங்க. அதனால வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள். அடுத்த யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படுவீங்க. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்கள் உண்டாகும், பூமி கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் காணப்படும். கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள் உண்டாகி கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுவாங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி வேதத்துக்கு புறம்பான தீர்க்க தரிசனம் உரைத்து அநேகரை ஏமாற்றுவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போகிற அளவிற்கு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அந்த மாதிரி பொய்யான அற்புதங்களை செய்து நிறைய பேரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அது நடக்கும். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு, மக்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வரும். அது மாத்திர கடைசியாக இந்த சுவிசேஷம் பூலோகத்தில் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்த்தோம். அப்போ முடிவு வருவதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது. இப்போ அதில் ஒரு 4 காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டா நம்ம எவ்வளவு கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை விளங்கி கொள்ள முடியும். நிறைய பேர் இன்னொரு 1000 வருஷம் உலகத்தில் வாழப்போவதை போல சிந்தையோடு வாழுகிறோம். இல்லை, ஒருவேளை நம்முடைய தலைமுறை தான் கடைசி தலைமுறையாக இருக்கலாம். கடைசி காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இயேசு சொன்ன அடையாளங்கள் எவ்வளவு தீவிரமாய் நிறைவேறுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் எவ்வளோ கடைசி காலத்தில் வந்துட்டோம். அதற்கு ஏற்றபடி நீங்கள் கடைசி காலம், முடிவு காலம்னா அதுக்கு ஏற்றபடி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிவிடும். நீங்கள் அதன் மீது கவனம் செல்ல. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கூட இயேசுடைய 2ஆம் வருகை இருக்குன்னு தெரியும். ஆனால் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். ஊழியர்கள் கூட அதை பற்றி சிந்தையே இல்லாமல் ஊழியர் செய்கிற ஊழியர்கள் அதிகம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டியது ஆண்டோடைய வருகை சமீபம். கடைசி காலத்தில் நாம் வந்துவிட்டோம். வெகு சீக்கிரத்தில் கடைசி காலம் துணிக்க போகிறது. இந்த உலகம் முடிவடைய போகிறது. அதனால் அதற்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அதற்கேற்ற சிந்தை நமக்குள்ள வரணும். 2ஆம் வருகை குறித்த எண்ணமும் சிந்தையும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நம்ம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள் என்ற சிந்தை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற அந்த வசனத்தின்படி நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த உணர்வு இல்லாமல் வாழுகிற கிறிஸ்தவங்க அநேகம் பேர். அதனால தான் ஆண்டவர் இந்த நாளிலே இதை குறித்து தெளிவாய் நமக்கு சொல்லி நாம் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிற இந்த கடைசி கால காரியத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ள விரும்புகிறார். அதற்கு முக்கியமாக பாருங்க, 4 காரியங்கள் இன்னைக்கு எவ்வளவு தீவிரமா அந்த நாட்களிலிருந்தே நடந்து கொண்டு வந்தாலும் இந்த காலத்தில் தான் ரொம்ப தீவிரமாய் நடைபெறும் யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள். ரொம்ப முக்கியமான அடையாளமாக இயேசு இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். கடந்த 20 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 2000 வருஷத்திலிருந்து இந்த 2020 வரை 20 வருஷத்துக்குள்ள இந்த யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் எவ்வளோ தீவிரமாக வந்திருக்குன்னே நீங்கள் நடந்ததை உணர்ந்தாலே நம்ம கடைசி வினாடிக்குள்ளே வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய சிந்தை எண்ணங்கள் இனி ஆண்டோடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் என்ற சிந்தை உண்டாகும். முதலாவது யுத்தங்கள். அதாவது அந்த காலத்திலிருந்தே யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம் தெரியும், இயேசுவின் நாட்களுக்கு முன்பாக இருந்தே யுத்தம் நடக்கிறது. ராஜாக்கள் காலத்தில் யுத்தம், அதன் பிறகு இயேசுவின் நாட்களுக்கு பிறகு பல யுத்தங்களை எருசலேமே சந்தித்து இருக்கிறது. ஆனால் கடந்த 20 வருஷத்தில் உண்டான யுத்தங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 20 வருஷத்தில் அதாவது நடந்த யுத்தங்கள், இப்போ நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள், சில யுத்தங்கள் முடிவடைஞ்சது, சில யுத்தங்கள் இப்போவும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் தேசத்தில் யுத்தம் 2001 2014 வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு யுத்தமாக நடந்து கொண்டன ஆப்கானிஸ்தானில். ஈராக் யுத்தம் 2003 2011 வரைக்கும்
ஈராக் யுத்தம் நடைபெற்றது நமக்கு தெரியும். சிரியன் சிவில் வார் 2012 இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, சிவில் வார் என்று சொல்லக்கூடியது இந்த உள்நாட்டு யுத்தம், ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்கிற யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். எவ்வளவு அதிகமாக அது நடக்கிறது என்பதை நாம் நிறைய பேர் யோசிப்பதில்லை, நமக்கு தெரிவது இல்லை. செகண்ட், லிபேரியன் சிவில் வார் 1999 2003 வரை நடைபெற்றிருக்கிறது. ஈராக்கிய சிவில் வார் 2006 2009 வரை நடைபெற்றிருக்கிறது. ஃபர்ஸ்ட் லிபியன் சிவில் வார் 2011 நடைபெற்றது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற உள்நாட்டு யுத்தங்கள் மியான்மர் தேசத்தில், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இன் மியான்மர் தேசம், பர்மா தேசம்ன்றல 1948 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1948 இஸ்ரவேல் தேசம் உருவான பிறகு தான் 2ஆம் வருகைக்குரிய அடையாளங்கள் ரொம்ப தீவிரமாய் உலகத்தில் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். 1948 அப்புறம் உள்ள ஹிஸ்ட்ரியை நீங்கள் பாருங்கள், ஃபாஸ்ட் சேஞ்சஸை பார்க்க முடியும். என்னால் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு பெரிய அடையாளம் இஸ்ரவேல் தேசம். கிறிஸ்துவுக்கு பின் 135 ஒரு யூதன் கூட இல்லை. தேசத்தின் பெயரை மாற்றப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் என்ற தேசத்தின் பெயரை எடுக்கப்பட்டு விட்டது. பலிஸ்தீன தேசம் என்று மாற்றப்பட்டது. மொழி மாற்றப்பட்டது. கலாச்சாரம் மாற்றப்பட்டது. எல்லாமே மாறி இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லை. கிறிஸ்துவுக்கு பின் 135. ஆனால் சுமார் 1900 வருஷங்களுக்கு பிறகு 1948 இல்லாத ஒரு தேசம் மறுபடியும் புதிதாய் உருவானது. உலக சரித்திரத்தில் இப்படி ஒரு காரியம் எங்கும் நடந்ததில்லை. காரணம், அது வேத வசனத்தின் தீர்க்க தரிசனம். கடைசி காலத்தில் அந்த தேசம் உருவாகும். எருசலேம் மறுபடியும் உருவாகும். அந்த தேசம் மறுபடியும் எழும்பும். இன்றைக்கு 1948 அப்புறம் தான் அது எழும்பினார். அதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா வேகமான மாற்றங்கள், 2ஆம் வருகைக்குரிய அடையாளங்கள் தீவிரமாய் நடந்து கொண்டு வருவதை பார்க்க முடியும். 1948 மியான்மரில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே 1948 இஸ்ரேல் பலஸ்தீனியன் யுத்தம் கான்ஃப்ளிக்ட் நடந்து கொண்டே இருக்கிறது. 1963 இந்தோனேஷியாவில் இந்த சிவில் வார் நடந்து கொண்டிருக்கிறது. 1964 வருஷத்திலிருந்து கொலம்பியாவில் இந்த உள்நாட்டு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1969 பிலிப்பைன்ஸ் இப்பவும் நடக்கிறது. இதெல்லாம் முடிஞ்சு போகலை. இப்பவும் அந்த யுத்தம், ரத்த சிந்துதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவே இவ்வளவு இருக்கிறது. அதே மாதிரி பிலிப்பைன்ஸில் சிவில் கான்ஃப்ளிக்ட் இந்த பிலிப்பைன்ஸ், அங்கேயும் 1969 இந்த உள்நாட்டு யுத்தம் நடைபெறுகிறது. அங்கோலாவில் இந்த உள்நாட்டு யுத்தம் 1975 நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் 1978 இந்த உள்நாட்டு யுத்தம் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1978 டர்க்கியில் இந்த கான்ஃப்ளிக்ட் 2 விதமான காரியம் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சோமாலியாவில் அதே மாதிரி 2 கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, இப்பவும் நடக்கிறாரு. அதே மாதிரி 1992 வருஷத்திலிருந்து மால்டோவா என்கிற அந்த தேசம், டிரான்ஸ்நிஸ்டேரியா என்கிற போர் நடந்து கொண்டே இருக்கிறது. 1998 நைஜீரியாவில் இது மாதிரி அந்த உள்நாட்டு யுத்தம் நடைபெறுகிறது. இப்போவே சமீபத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு 100கணக்கான பேரை கொண்டு போயிட்டாங்கல்ல, திருப்பி அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பப்போ மரணம் நடக்கிறது, இராணுவ மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி சூடான் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறாரு. ஈராக்கில் இப்பவும் உள்நாட்டு யுத்தம் 2017 நடக்கிறாரு. 2004 வருஷத்துலேருந்து தாய்லாண்டில் நடைபெற்று கொண்டு இருக்கார். 2005 பெரகுவே நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கிறாரு. மெக்சிகோவில் 2 விதமான இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிற உள்நாட்டு யுத்தம். 2011 சிரியன் சிவில் வார் ஆரம்பித்து நடந்து கொண்டே இருக்கிறது. 2012 மாலியில் அந்த மாலி வார் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 2012 சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், அங்கே இது மாதிரி கான்ஃப்ளிக்ட் நடந்து ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது. 2014 லிபியாவில் நடைபெற்றுகிறது. 2015 ஏமன், செகண்ட் ஏமனி சிவில் வார் நடந்து கொண்டு இருக்கிறது. 2017 கேமரூன், அங்கே இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி 2017 மொசாம்பிக்கில் நடைபெறுகிறார். 20 வருஷம், கடந்த 20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்தாலே இவ்வளவு யுத்தங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது.
இயேசு சொன்ன வார்த்தை இப்போ ரொம்ப தீவிரமாய் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த 20 வருஷத்துக்குள்ள நீங்கள் இதை பார்க்குறீங்க. அப்போ யுத்தங்கள், அடுத்தது பஞ்சங்கள் பாருங்கள். பஞ்சங்கள் அந்த நாட்களே, இந்த தாவீது நாட்களே பஞ்சம் வந்தது, ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது. ஆனால் இந்த 20 வருஷத்துக்குள்ள தான் ரொம்ப தீவிரமான பாதிப்புகளை இந்த பஞ்சம் உண்டாக்கி கொண்டு இருக்கிறாரு. கடந்த 20 வருஷத்தில் வந்த பஞ்சங்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1998 இருந்து 2004 வரை ரிபப்ளிக் ஆஃப் த காங்கோ அங்கே நடைபெற்ற அந்த பஞ்சத்தினால 27 லட்சம் பேர் மரிச்சிருக்கிறாங்க. 1998 2004 வரை ஆப்பிரிக்கா நாடு காங்கோவில் 27 லட்சம் பேர் பஞ்சத்தில் மரிச்சிருக்கிறாங்க. 2003 2005 வரை சூடானில் 2 லட்சம் பேர் மரிச்சிருக்கிறாங்க பஞ்சத்தினால. 2005 2006 உண்டானது நைகர் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் உண்டான இந்த பஞ்சத்தினால 1 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க 1 கோடி பேர், அதாவது 3 மில்லியன் நைஜர் என்கிற இடத்துல 10 மில்லியன் பேர் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில், ஆப்பிரிக்கா நாடுகளில் 1 கோடி பேர் இந்த பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க 2005 2006. 2011-12 நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் சோமாலியா உண்டான அந்த பஞ்சத்தினால 2,85,000 பேர் மரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2016 ஏமன், அந்த சவுதி அரேபியா மூலமாக ரொம்ப நெருக்கடி உண்டாக்கி ஜனங்கள்லாம் உள்ளுக்குள்ள இந்த உள்நாட்டு யுத்தம் நடக்கலை. யுத்தத்தினால உண்டான பஞ்சத்தினால 85,000 சிறு பிள்ளைகள் மரிச்சிருக்கிறாங்க. பெரியவங்க எத்தனை பேர் மரிச்சாங்கன்னே தெரியாது, அவ்வளோ மரணம் சம்பவித்திருக்கிறது என்று அந்த கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு. அதே மாதிரி 2017 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சூடான், சோமாலியா, நைஜீரியா அது போன்ற தேசங்களில் நிறைய பஞ்சம் தொடர்ந்து நிலவி கொண்டு வருகிறாரு. இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட இந்த 20 வருஷத்துக்குள்ள ரொம்ப தீவிரமாய் நடக்கிற காரியங்கள் பார்த்தீங்களா. யுத்தங்கள், பஞ்சங்கள். இப்போ நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ரொம்ப கடைசி காலத்தினுடைய கடைசி வினாடிக்குள்ளே வந்து விட்டோம். ஆண்டோடைய வருகை மிக 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 சமீபம். உலகம் முடிவடைகிற காலம் மிக நெருக்கமாய் வந்துவிட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சிகள். இந்த பூமி அதிர்ச்சிகள் அந்த காலத்திலேருந்தே உண்டாகி இருக்கிறாரு. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு, ஆவரேஜாக இந்த நாட்களில் ஒரு வருஷத்தில் 20,000 பூமி அதிர்ச்சி உண்டாகிறதாம். ஒரு வருஷத்தில் 20,000 பூமி அதிர்ச்சி. ஆனால் இந்த 2020 மாத்திரம் 3,34,739 பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கிறது. எத்தனை மடங்கு பெருகி இருக்கு பாருங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. தேசத்தில் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்கள், இதை ரொம்ப கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் காலம் செல்லாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காலத்தை நிதானிங்க. ஏன் அதை நிதானிக்காமல் இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். நிறைய கிறிஸ்தவங்க கூட காலத்தை நிதானிக்கிறது இல்லை. நம்ம இன்னும் எத்தனையோ வருஷம் வாழ போகிறது போலவே சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாகி விட்டது. பாருங்க, 2001 பெருநாட்டில் பெரிய ஒரு ஏத்துக்கைக்கு பெரிய அழிவை உண்டாக்கினார். 2004 வருஷம் நமக்கு தெரியும், சுமத்ரா தீவில் உண்டான அந்த ஏத்துக்கைக்கினால நமக்கு சுனாமி எத்தனை பேர் மரிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லை? எவ்வளோ பெரிய அழிவை. இன்றைக்கு தான் சுனாமி உண்டான நாள். கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் இன்றைக்கு தான் 2004 வருஷம் சுனாமி உண்டாக்கி பெரிய பாதிப்பை 2 லட்சத்துக்கு அதிகமான பேர் மரிச்சாங்க. இந்தியா, இலங்கை, தாய்லாந்து போன்ற தேசங்களில் எவ்வளோ பெரிய அழிவை கொண்டு வந்தது. அது பூமி அதிர்ச்சினாலே உண்டானது 2004. 2005 வருஷத்துலேயும் நியாஸ் ஏத்துக்கைக்கு பெரிய பாதிப்பை உண்டாகி இருக்கிறது. மறுபடியும் 2007 அது இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் மறுபடியும் அந்த பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. அதே மாதிரி டொஹோக்கோ ஏத்துக்கைக்கு என்று 2013, அப்புறம் சான்ரிக்கோ ஜப்பானில் 2012 அந்த பெரிய ஒரு ஏத்துக்கைக்கு வந்திருக்கு. இப்படி நிறையா இந்த பூமி அதிர்ச்சிகளை குறித்த லிஸ்ட்டுகளை பார்த்தா நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிருவோம். அப்போது 2019 வரை ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 20,000 பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிருக்கிறது. 20,000 ஒரு வருஷத்துக்கு. ஆனால் 2020 இந்த வருஷம் மாத்திரம் 3,34,739. எத்தனை மடங்கு பெருகி இருக்கு பாருங்க. அப்போ அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் இயேசு சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே இருக்கிறது. அநேக இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். அந்த காரியம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். அது நிறைவேறுகிறது. அப்போ நம்ம இதை பார்க்கிறோம். நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சிகள்
அது மாத்திரம் இல்லை, கொள்ளை நோய்கள், அதுவும் இயேசு சொன்ன முக்கியமான அடையாளத்தில் ஒன்று. இந்த 20 வருஷத்துக்குள்ள நிறைய கொள்ளை நோய் வந்திருக்கிறதாம். 76 தொற்று நோய்கள் வந்திருக்கிறது. உலக அளவில் 7 பெரிய அளவில் கொள்ளை நோய் வந்திருக்கிறது. இந்தியாவில் 8 விதமான தொற்று நோய்கள் வந்திருக்கிறது. 2002 2004 வரை சார்ஸ் வந்தது. H1N1 என்கிற இன்னொரு ஒரு வைரஸ் மூலமாக கொள்ளை நோய் உண்டானது 2009 2010. 2013 16 வரை பார்க்கும்போது எபோலா, அதனால் அந்த ஒரு கொள்ளை நோய் உண்டானது. சிகா வைரஸினால் உண்டான ஒரு கொள்ளை நோய் 2015 16. இப்போ 2019 உண்டானது COVID-19. அதில் பாருங்கள் 16 லட்சம் பேர் மரிச்சிருக்கிறாங்க. இல்லை, எவ்வளோ பெரிய மரணம். இன்னும் சீனா தேசத்தில் மரிச்சதுக்கு கணக்கே கிடையாது. அங்கே கோடிகளில் மரிச்சிருக்கிறாங்க. அது இரும்புத்தரை நாட்டில் உண்மை வெளியே சொல்ல மாட்டாங்க. அது உலகத்துக்கு காண்பிக்கிற முகம் வேறு, உள்ள நடக்கிறது வேறு. அங்கே கோடிக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. உலகத்தில் அதிகமாக மரிச்சது அங்கே தான். ஆரம்பத்தில் செய்தி வந்தது, அப்புறம் அதெல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் உண்மை அதுதான். இந்த மாதிரி நடந்தது. நம்ம தேசத்துலேயும் பாருங்கள், இது மாதிரி கொள்ளை நோயினால் பாதிப்புகள் உண்டாகி இன்றைக்கு நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் எவ்வளவு நம்ம சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் நம்ம வீடு, நம்முடைய குடும்பம், நம்ம சர்ச்சை, நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய வேலை, வருமானம், இது மாத்திரமே பார்த்து கொண்டு இதுதான் உலகம் என்று வாழுகிறோம். கொஞ்சம் வெளியில் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். சுற்றிலும் நடக்கிறத பாருங்கள், நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களை பாருங்கள். இந்த 20 வருஷத்துக்குள்ளாக நடக்கிறத பாருங்க. 2ஆம் வருகைக்குரிய அடையாளங்கள் ரொம்ப தீவிரமாய் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது எதை வெளிப்படுத்துகிறது? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, இனி காலம் செல்லாது, நீ ஆயத்தப்படு. இன்னை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் இது உலகத்தில் நடைபெறுகிற காரியம். பூமி அதிர்ச்சி, கொள்ள நோய், பஞ்சங்கள், இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், வெளியில் நடக்கிற சம்பவங்கள். இன்னொரு மாற்றம் கடைசி காலத்தில் வருமா? மனிதனுடைய மனதில் உண்டாகிற மாற்றம், மனிதனுடைய மனநிலையில் உண்டாகிற ஒரு மாற்றம். வேத புஸ்தகத்தை திருப்புங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். வேத புஸ்தகத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 293வது பக்கம் பாருங்க. கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, மனுஷருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருப்பாங்க. கடைசி கால மனிதருடைய குணங்களிலே ஒரு மாற்றம் வரும், அவருடைய சுபாவங்களிலே மாற்றம் வரும் என்பது அது ஒரு பெரிய அடையாளம். கடைசி காலம் என்பதற்கு ஒரு அடையாளம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனம் பாருங்க. அதை நம்ம வாசிக்கலாமா? பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் பாருங்க. 1ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம் நல்ல கவனிங்க. பைபிள் சொல்லுது லாஸ்ட் டேஸ், இல்லை கடைசி காலம். இதான் கடைசி காலம். கொடிதான காலங்கள் வரும். இந்த கடைசி காலத்தில் கொடிதான காலங்கள் வருமா? இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கொடிதான காலம். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி கால மனுஷங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க சுபாவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கடைசி காலம் கொடிதான காலம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் மனுஷங்க எப்படி இருந்தாங்க, 40 வருஷத்துக்குள்ளே எவ்வளவோ சேஞ்சஸ், ஒரு தலைமுறைக்குள்ளே ரொம்ப சேஞ்சஸ். அதுக்கு முன்னால் மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்கு பாருங்கள். தற்பிரியராக இருப்பாங்களாம், தன்னை தான் அதிகமாக நேசிப்பாங்க, அடுத்தவங்களை போய்ட்டு கவலை இல்லை, நான் நல்லா இருக்கணும், நான் பாதுகாப்பாக இருக்கணும், நான் என்று அந்த தன்னை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க, தற்பிரியராக இருப்பாங்க. ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க,
மனைவி பற்றி, கணவனை பற்றி, பெற்றோரை பற்றி, பிள்ளைகளை சிந்திக்க மாட்டான். நான் என் சுயநலமாக இருப்பார்கள். இதுதான் கடைசி கால மனுஷருடைய சுபாவங்கள். அது ஒரு அடையாளம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பணப்பிரியராக இருப்பாங்க. பணத்துக்காக எதையும் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. காசுக்காக 500 ரூபாய்க்கு ஓட்டை விற்கிறாங்களே, 500 ரூபாய்க்கு ஓட்டை விற்கிறோம். ஓட்டு என்பது ஒரு தேசத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய உரிமை. அதை கூட அவர் 500 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு பணப்பிரியராக மாறிட்டாங்க. ஜனங்கள் பணம் 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 கிரேசி ஆயிட்டாங்க பணத்துக்காக. கடைசி காலம் இப்படி தான் இருப்பாங்க மக்கள். அதனால தான் லஞ்சம் பெருகி விட்டது, ஊழல் பெருகி விட்டது. கண்டெய்னர் கணக்கில் பணத்தை சேர்த்தா கூட திருப்தி வர மாட்டேங்குது. மறுபடியும் கொள்ளையடிச்சு சேர்க்கறதில்லை. ஏன்னா பணப்பிரியராக இருப்பாங்க. பணத்தின் மேலே தான் பிரியமாக இருக்கும். கிறிஸ்தவங்களுக்குள்ள அது காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள, அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் வெளியே தான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லி உள்ளுக்களை பார்த்தா எனக்கு இதை விட்டு விலகணும். இது கடைசி கால சுபாவம் என்று வேதம் எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு நீ விலகன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பணப்பிரியராக இருப்பாங்க, அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. பெருமைக்காகத்தான் எல்லாம் என் பெருமை, என் குடும்ப பெருமை, என்னுடைய ஜாதி பெருமை, நீ பெருமை உள்ளவளாக இருப்பாங்க, அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நிறைய நடைபெறுகிறது பாருங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவளாக இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவளாக இருப்பாங்க. அது மாதிரி சுபாவம் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகிவிடும். நன்றி இல்லாதவர்களாக இருப்பாங்க. நன்றியே இருக்காது. நீங்கள் தான் நன்மை செய்தாலும் அவங்களே தீமை செய்வாங்க. நன்றி அறியாதவளாக இருப்பாங்க. பரிசுத்தம் இல்லாதவளாக இருப்பாங்க. பாருங்க, மதுபானம், விபச்சாரம், ஓரின சேர்க்கை, லஞ்சம், ஊழல் இதை பாவமாகவே கருதுவதில்லை. ஒரு காலத்தில் இந்த மாதிரி பீடி சிகரெட்டுனாலே தப்பாக நினச்சி ஒளிஞ்சு போய் குடிப்பாங்க. இப்போ மதுபானம் ஆணு பெண்ணு குடும்பமாக உட்காந்து குடிக்காங்க. ரம்மு குடிக்கிறதுல என்ன தப்புன்னு பாவத்தை தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமுதாயம் மாறிவிட்டார். ஒரு காலத்தில் பயந்து மறைந்து பாவம் செய்த மனிதன் இன்றைக்கு இது பாவமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பரிசுத்தத்தை குறித்த உணர்வில்லாதபடி சமுதாயம் மாறிவிட்டார். சுபாவ அன்பில்லாதவளாக இருப்பாங்களாம் மனிதர்கள். அதாவது அநேகடைய அக்கிரம மிகுதியாவது அன்பு தணிந்து போகும் என்று மத்தேயு 24:12 ஆண்டவர் சொன்னார். அன்பே இல்லை. இப்போ சுபாவ அன்பு இல்லை, ஏமாற்றுகிற அன்பு. அன்பா இருக்கிற மாதிரி நடிப்பது, உண்மையான அன்பு கிடையாது. அன்பா இருக்கிற மாதிரி நடிப்பது, பேசுவது, இது ரொம்ப பெருகிவிட்டாரு. அவதூறு செய்கிறவளா இருப்பாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் யூடியூப் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? அவதூறு பண்ண, பொய்யான செய்தியை பரப்ப, அடுத்தவங்களை பற்றி கேவலமாக பேச, கேவலமாக எழுத, கேவலமான காரியத்தை செய்ய, இம்மாதிரி அவதூறு. அதை வச்சு லைக் போடுங்கன்னு நிறைய ஆட்களை சேர்த்து இந்த மாதிரி அடுத்தவங்களை போய்ட்டு அவதூறாக பேசினா ஜனங்க விரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லி பொய்யான காரியத்தை, தவறான காரியத்தை, அவதூறை பரப்பி கடைசி காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க மனுஷர்கள். அவதூறு செய்கிறவளாக இருப்பாங்க. இச்சை அடக்கம் இல்லாதவளாக இருப்பாங்க. அதனால தான் 3 வயசு குழந்தை கூட பாலியல் பலாத்காரம் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி இச்சை அடக்கம் இல்லாதவளாக இருப்பாங்க. நல்லோரை பகைக்கிறவளாக இருப்பாங்களா? நல்லவங்களை பகைப்பாங்க. அந்த மாதிரி உணர்வுள்ளவளாக இருப்பாங்க. துரோகிகளாக இருப்பாங்க. வசனம் சொல்லல, துரோகிகளாயும் நம்பினவர்களுக்கே துரோகம் செய்வாங்க. யாரையுமே நம்ப முடியல. நன்மை பெற்றவங்களை துரோகம் பண்ணக்கூடிய ஒரு காலம். யூதாசை போல ஆட்கள் இயேசுவோடு இருந்த மாதிரி துரோகம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் கடைசி காலத்தில் மனுஷனுடைய மனதில் உண்டாகிற மாற்றங்கள். அப்புறம் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராக இருப்பாங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், ஊழியத்தின் மூலமாக எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று தன்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா மனுஷருக்குள்ள அப்படி தான் இருக்கும். அதனால் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராக இருப்பாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை மறுதலிக்கிறவளாக இருப்பாங்க. தேவ பக்தியாக இருப்பாங்க. அப்படியே பக்தி பழமாக இருப்பாங்க. சர்ச்சுக்கு போனால் அப்படி ஜபம் என்ன, அப்படி நான் ஊழியம் செய்கிறது என்ன, அப்படி செய்கிறன்ற எல்லாமே இருக்கும். ஆனால் அதனுடைய பலனை மறுதலிக்கிறவளாக இருப்பாங்க. அந்த வல்லமையை மறுதலிப்பாங்க. அந்த அபிஷேகம், ஆவியானவர், வரங்கள், அந்த வல்லமை, தேவனுடைய கிருபை, கடைசி காலத்தில் வெளிப்படக்கூடிய தேவனுடைய அந்த கிருபை, வரங்கள், வல்லமைகள் அதெல்லாம் நம்ப முடியாதம்பாங்க. பக்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு வெறும் பக்தியாக இருக்க முயற்சி பண்ணுவார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்வாங்க. பக்தியாக இருக்கிற மாதிரி வேஷம் போடுவாங்க. ஆனால் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து, அந்த வல்லமை இழந்து போனவளாக இருப்பாங்க கடைசி காலத்தில். இப்படிப்பட்டவளை விட்டு விலகு. இப்போ யோசிச்சு பாருங்க, இதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கணும். 2 தீமோத்தேயு 3:1-5 ஒரு நோட்டு புக்கை எடுத்து ராத்திரில் வாசித்து ஒன்றா எழுதுங்க. நம்பர் 1, கடைசி கால மனுஷங்க எப்படி இருப்பாங்க? நம்ம தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, அகந்தை உள்ளவளாக இருப்பாங்க, தூஷிக்கிறவங்களாக இருப்பாங்க, அடுத்த ஆட்களை தூஷிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஒன்றா எழுதுங்க.
எழுதுங்க. எழுதிட்டதுக்கு என்ன அர்த்தம் நீ பாருங்க. இந்த சுபாவம் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பாருங்க. நான் அப்படி இருக்கிறேனா? நான் அப்படி இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்களோடு இருக்கக்கூடாது. அவங்கள விட்டு விலகு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கடைசி காலத்தில் வந்துட்டோம், முடிவு காலத்தில் வந்துவிட்டோம். கடைசி நாட்களில் மனிதர்கள் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவளாங்க தான் இருப்பாங்க. யாரையும் நம்பிராதங்க. பணத்துக்காக எதையும் செய்து விடுவாங்க. நீங்க நம்பினவங்களை துரோகம் பண்ணி விடுவார்கள். அதனால யாரையும் நம்பாதங்க. ஆண்டவர் ஒருவர் தான் நாம் நம்பிக்கைக்கு பாத்திரவான். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவளாக இருக்கக்கூடாது. அதை விட்டு விலக வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, கடைசி காலத்தில் வந்துட்டோம், எங்களை சுற்றிலும் பஞ்சம், கொள்ள நோய், யுத்தங்கள் எல்லாம் தீவிரமாய் நடக்கிறது. இது குறித்து நான் அறியாமல் இருந்து விட்டேனே. இப்ப வேகமாய் வருகைக்கான ஆயத்தங்கள் நடக்கிறது. மனிதர்களும் நீங்க வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி தான் இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் மனிதருடைய சுபாவம் இப்படித்தானே இருக்கிறது. என்னை சுற்றில் இருக்கிற மனிதர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அப்ப இது கடைசி காலம். அப்ப இந்த வேத வசனத்தை எல்லாம் நீங்க சரியா ஆராய்ந்து பார்த்தா, இப்ப நீங்க வாழ்கிற காலம் எந்த காலம்? கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமான காலம். சரி, ஆண்டவர் வரப்போறார், எப்படி உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும்? கவனம் செலுத்துங்க. இன்னும் ரொம்ப காலம் வாழப்போவதில்லை. இன்னும் ரொம்ப காலம் இந்த உலகம் இருக்க போவது இல்லை. வசனத்தில் இயேசு சொன்ன எல்லா அடையாளங்களும் தீவிரமாய் நிறைவேறுகிறது. மக்களுடைய குணங்கள் அப்படி மாறி இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை கவனிக்கும் போது இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடக்கிறது. அப்போ நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டோம். இந்த காலத்தை நிதானிங்க. அப்போ கடைசி காலம் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலும் வரலாம். அவருடைய 2ஆம் வருகை எந்த டைம்லையும் இருக்கலாம். அதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆர் யூ ரெடி? யோசித்து பாருங்க. நான் ரெடியா இருக்கேனா? வேதம் சொல்ல, prepare to meet your Lord. நீங்க உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அப்ப இது ஆயத்தமாகிற ஒரு காலம். இது வேற சின்ன 2ஆம் வருகைக்கு, ஆண்டோடைய வருகைக்கு வரப்போகிற அந்த ராஜாவை சந்திக்க நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுன்ற காலத்துக்குள்ள நம்ம வந்து விட்டோம். அதனால இப்போ உங்களுடைய சிந்தனை மாறணும், உங்களுடைய நோக்கம் மாறணும், உங்களுடைய ஆசை மாறணும். நான் வருகையில் ஆண்டவரோடு இருக்கணும், அவரை சந்திக்கணும், அவரோடு மகிழ்ந்து இருக்கணும். அது ஏற்றபடி நான் வாழணும், அதற்கு ஏற்றபடி நான் செயல்படணும். அதிலே தான் அதிக கவனம் செலுத்தணும். இந்த சிந்தை உள்ளவர்களாய் நம்ம வாழணும். நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, படித்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்படி வருகையில் அவரை சந்திக்கணும். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற நிலைமையில் அர்ப்பணிப்போடு நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆனால் தான் ஆண்டவர் கடிந்து கொண்டு சொல்லுகிறார், என்ன காலம் அறியாமல் இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற காலம் என்ன காலம் தெரியுமா? இதை உங்களுக்கு நிதானிக்க தெரியாதா? மற்றதெல்லாம் நிதானிக்கிறீங்க, இதை நிதானிக்க தெரியலையா? நான் வயசனத்தில் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறேனே, கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும், நீ நடக்குதில்லை, மனுஷர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறேனே. அப்படி தானே இருக்கிறாங்க. அப்போ இது கடைசி காலம், முடிவு காலம் என்பதை உணராமல் இருக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்கிறார். அதனால் இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே, இது கடைசி காலம், முடிவு காலம். என் சிந்தை உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படணுன்ற எண்ணம் உள்ளவளாய் நான் வாழணும். அப்படி ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்தேன்னு இல்லைங்க, எல்லாரும் எழுந்தன்னு இல்லைங்க. உங்களுடைய கண்களை மூடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நிதானித்து பாருங்க. கடைசி காலம், யுத்தங்களின் செய்திகள். இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. குண்டுகள் வெடித்து கொண்டே இருக்கிறது. ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல தேசங்களுக்குள் யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேசத்தின் எல்லையிலே கூட யுத்த மேகம் சூழ்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அங்கே அடிக்கடி மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது. ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இந்தியாவின் எல்லைக்குள்ளே கடைசி காலம் என்பதை அது வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. நம்ம கடைசி காலத்தில் வந்து விட்டோம். பஞ்சம், நிறைய தேசங்களில் பஞ்சத்தினால் உண்டாகிற மரணங்கள், அழிவுகள் பெருகி கொள்ள நோய், பல கொள்ள நோய்கள். இந்த COVID-19 மாத்திரம் அல்ல, இது அதிகமான மரணத்தை கொண்டு வந்தபடியினால் அதிகமாய் பேசுகிறோம். இது இல்லாதபடி பல கொள்ள நோய்கள் தேசங்களுக்குள்ளே பரவி அநேகருக்குள்ளே மரணத்தை கொண்டு வந்து கொண்டே தான் இருக்கிறது. கடைசி காலம் தீவிரமாய் இதில் நிறைவேறுகிறது. 1948 பிறகு பூமி அதிர்ச்சிகள் பெருகி இருக்கிறது, கொள்ள நோய்கள் பெருகி இருக்கிறது, சண்டைகள், யுத்தங்கள்
நன்மைகள் பெருகி இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபம் சமீபம் என்பதை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு, வருகைக்கு நீ ஆயத்தப்படு. வருகையின் நாட்கள் சமீபித்து விட்டது, இதோ இனி காலம் செல்லாது, இதோ வாசற்படியில் அவர் வந்துவிட்டார், ஆயத்தப்படு என் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கடைசி காலத்தில் மனிதருடைய சுபாவம் எப்படி இருக்கும்? அவங்க பணப்பிரியரா இருப்பாங்க, தற்பிரியரா இருப்பாங்க, சுயநலவாதியா இருப்பாங்க, தூஷிக்கிறவங்களா இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. இது கடைசி காலம் என்பதற்கு அடையாளம் என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த காலத்தில் இருக்கிற நாம் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? இந்த காலம் தொனித்தால் இயேசுவை சந்திக்க முடியுமா? உங்களை சிந்தித்து பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகையில நான் காணப்படணும், வருகைக்கு நான் ஆயத்தப்படணும், வருகையின் சிந்தை உள்ளவனா சிந்தை உள்ளவளா நான் இருக்கணும், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஆயத்தப்படுத்த என்னை ஆயத்தப்படுத்திகள் ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தின் மீது வைத்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, இது கடைசி காலம் என்பதை உணர்ந்து கொள்கிறேன், கடைசி வினாடிக்குள்ளே வந்துவிட்டோம் என்பதை உணர்கிறேன், உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்திகள் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் வருகை சிந்தை உள்ளவனாய் சிந்தை உள்ளவளாய் நான் வாழ வேண்டும், என்னை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வருகை குறித்த எண்ணமும் சிந்தையோடு நான் செயல்பட ஒப்பு கொடுக்கிறேன். நான் படித்தாலும் வேலை செய்தாலும் பிசினஸ் பண்ணினாலும் ஊழியம் செய்தாலும் இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இது வாசற்படியில் வந்துவிட்டார் என்ற உணர்வோடு செயல்பட என்னை ஆயத்தப்படுத்திகள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய வருகையில நான் கைவிடப்பட்டு விடக் கூடாது, உம்முடைய வருகையில உம்மை சந்திக்கணும், பரலோகத்தில் உம்மோடு மகிழ்ந்திருக்கணும், அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீ தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மகனோட, இந்த மகளோட, இந்த ஊழியக்காரரோட, இந்த ஊழியக்காரியோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுவரை நாங்கள் அஜாக்கிரதையாய் நிர்விசாரமாய் ஆண்டவரே வருகை குறித்த சிந்தையில்லாதவளாய் வாழ்ந்து விட்டோம், எங்களை மன்னியும். நாங்கள் கடைசி காலத்திலே, கடைசி வினாடி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தை இல்லாதபடி உலக மக்களைப் போல உலக காரியத்திலே கவனம் செலுத்தி வாழ்ந்து வரப்போகிற ராஜாவை எதிர்நோக்குகிற சிந்தையற்றவளாய் வாழ்ந்து விட்டோம், எங்களை மன்னியும், என்னை மன்னியும், எங்களை மன்னியும். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடைசி காலத்தில் வந்துட்டோம், கடைசி வினாடியில் வந்துட்டோம், உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்திக் கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இனி வரப்போகிற நம்முடைய வருகையில் உம்மோடு மகிழ்ந்திருக்கும்படிக்கு என்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தும். அந்த சிந்தையோட வாழ செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய குடும்பமே ஆயத்தப்பட, எங்கள் குடும்பத்தில் ஒருவரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. நாங்கள் குடும்பமாக நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து பேசும், என்னோடு தொடர்ந்து பேசும், எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவளை யாராயிருந்தாலும் அவர்கள் உம்முடைய வருகையில காணப்படணும், ஒருவராவது விடப்பட்டு விடக்கூடாது. நான் அதற்காய் திறப்பில் நின்று அவர்களுக்காய் மன்றாடுகிறேன். அவங்க ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், உம்மை சந்திக்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிரியை செய்யணும். உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிற ஒருவராவது உம்முடைய வருகையில கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது என்று மன்றாடுகிறேன். நீர் அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பொறுப்படுத்தி தாங்கின அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். தியாகத்தோடு காணிக்கை அனுப்பி இதை ஸ்பான்சர் பண்ண அந்த பிள்ளைகளை, அந்த குடும்பத்தில் சமாதானம் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கவும், அவருடைய வருமானம் பெருகவும், வருகையிலே நான் அவளை கண்டு மகிழும்படி கர்த்தர் அவளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.